தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 7 மணிக்கு கரூரின் வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கமடைய தொடங்கினர். அவர் பரப்புரையை முடித்துக் கொண்டு புறப்பட்ட பிறகு பலர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவரத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து பல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டம் நடந்த இடத்திற்கு வந்தன. தொடர்ச்சியாக மக்கள் பலரும் அதில் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கொத்து கொத்தாக மக்கள் கரூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. தொடர்ந்து கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் சனிக்கிழமை நண்பகலில் கரூர் பிரச்சாரத்திற்கு வந்திருக்க வேண்டும். போலீசாரும் கூட மதியம் பிரச்சாரம் செய்யவே அனுமதி அளித்திருந்தனர். இருப்பினும் அவரது வருகை 6 மணி நேரம் தாமதமானது. மதியம் வருவதாக சொன்ன விஜய் இரவுதான் கரூருக்கே வந்து சேர்ந்தார். வரும் வழியில் தாமதம் என்பதை கூட ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையில் காலை 8:45 மணிக்கு அவர் பிரச்சார இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் சென்னையில் இருந்து அவர் புறப்பட்டதே 9 மணிக்குதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாமதம் காலை மதிய உணவு உண்ணாமல் குழந்தைகளுடன் கடும் வெயிலில் காத்திருந்த மக்களை காவு வாங்க செய்ததாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். தாமதம் ஆனதால் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போனது. இரவு விஜய் வந்த நேரத்தில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் பெருகியிருந்தது. மதியம் முதலே மக்கள் காத்திருந்ததால் பலர் மயக்கமடைய ஆரம்பித்தனர். கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட ஆரம்பித்தது. குறிப்பாக ஏசி பேருந்தில் தாமதமாக சென்ற விஜயை இருசக்கர வாகனத்தில் துரத்தி கொண்டு போனதும் விஜய் சாந்தமாக இருந்தது விமர்சனத்திற்கு உள்ளாகியது. மறுபுறம் மின்சார துண்டிப்பு பிரச்சார இடையூறுக்கு காரணம் எனவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. பல்வேறு இடங்களில் மின் கம்பிகள் மீது ஏறியும் மின் உயர்களை பிடித்து கொண்டு தொங்கியும் தாவேக தொண்டர்கள் விஜயை பார்க்க ஆர்வத்துடன் நடந்து கொண்டதை பல்வேறு காணொளிகளில் காண முடிந்தது. இந்நிலையில் மின் துண்டிப்பு பிரச்சாரத்திற்கு இடையூறு என தாவேக கூறும் குற்றச்சாட்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தொடர்ந்து கூட்டத்தின் போது பொதுமக்கள் மயங்கியதை கவனித்த விஜய் தனது உரையை நிறுத்திவிட்டு தான் வந்திருந்த பிரத்யேக பிரச்சார பேருந்திலிருந்து தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்தை நோக்கி வீசத் தொடங்கினார். அப்போது விஜயின் பேருந்து அருகே செல்ல முயன்ற ரசிகர்களும் ஆதரவாளர்களும் செல்ல முயன்றனர். அப்போது பலரும் தவறி விழுந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்கள் காயமடைந்த தகவல் கிடைத்தவுடனேயே ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. இருப்பினும் நெரிசல் காரணமாக காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் செல்ல சிரமப்பட்டன. அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்தால் ஆம்புலன்ஸ் கூட விரைந்து சென்று மக்களை மீட்டு வர முடியவில்லை. அந்த நேரத்தில் சூழலை அறிந்து கொள்ளாமல் ஆளுங்கட்சி சதி என நினைத்து மீட்க சென்ற ஆம்புலன்ஸை அடித்து நொறுக்கி ஓட்டுநர்களை தாவேக தொண்டர்கள் தாக்கிய சம்பவங்களையும் காண முடிந்தது. இதில் காயமடைந்த 3 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் கரூருக்கு விரைந்த நிலையில் யாரை பார்க்க அத்தனை கூட்டம் கூடியதோ அந்த விஜய் உடனடியாக சென்னை புறப்பட்டார். பனையூர் இல்லத்துக்கு அவர் சென்றடைந்த நேரத்தில் பலி எண்ணிக்கை 30ஐ கடந்திருந்தது. குறிப்பாக திருச்சி, சென்னை விமான நிலையங்கள் என எந்த இடத்திலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இரங்கல் என்ற ஒரு வார்த்தை கூட கூறாமல் அவர் உடனடியாக தனது இல்லத்தை சென்றடைந்தது தாவேக தொண்டர்களை உளைச்சலுக்கு உள்ளாக்கியது. சம்பவம் நடந்து பல மணி நேரத்திற்கு பின் இதயம் நொறுங்கிய நிலையில் உள்ளதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறினார். பேசவே முடியாத நிலையில் விஜய் உள்ளதாக அவரது வழக்கறிஞர் பேட்டியளித்திருந்தார். ஆனால் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்ட தாவேகாவின் முக்கிய தலைவர்கள் சம்பவம் குறித்து ஒரு வார்த்தை கூட கூறாமல் இருந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. விஜய் இங்கு வந்தாகணும், உயிரிழப்புக்கு பதில் சொல்லணும், இத்தனை பேர் உயிர் போயிருக்கு, மூன்றிய திருப்பிட்டு சென்னை போறாரு என மரண ஓல களத்தில் தாவேக தொண்டர்கள் பேசிய காட்சிகள் தொடர்ந்து வைரலாகி வருகிறது. மறுபுறம் தாவேக கேட்ட இடத்தை கொடுத்திருந்தால் பலி ஏற்பட்டிருக்காது என பலர் கேள்வி எழுப்புவதை காண முடிகிறது.
கரூரில் தாவேக சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா மற்றும் உழவர் சந்தை பகுதிதான். அந்த இரு இடங்களுமே குறுகிய இடம் என்பதால் அதற்கேற்ப தற்போதைய இடமான வேலுச்சாமிபுரம் கொடுக்கப்பட்டது என தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. 10,000 பேர் வருவார்கள் என சொன்னார்கள். இருப்பினும் அதைவிட அதிகமான கூட்டத்தை எதிர்பார்த்துதான் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் 27,000 பேர் வரை வந்தார்கள். விஜய் பிரச்சாரம் நடத்திய இடத்தில் 500 காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்தனர். பரப்புரை இடத்திற்கு காலை 11 மணியிலிருந்து கூட்டம் சேர்ந்தது. விஜய் இரவு 7:40 மணிக்குத்தான் வந்தே சேர்ந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் எஸ்பிக்கு தாவேக சார்பில் அளிக்கப்பட்ட அனுமதி கடிதத்தில் 10,000 பேர் மட்டுமே வருவார்கள் என தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதைவிட பல மடங்கு கூட்டம் வந்ததும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அரசியல் வாழ்வில் இந்த நாளை தாண்டி செல்ல முடியுமா என்பது மட்டுமல்ல, இனி மக்கள் முகங்களை அவர் எப்படி நேரில் எதிர்கொள்ளப் போகிறார் என்பதே பெரும் கேள்வியாக உள்ளது.